வெல்கம் டு மீனாஸ் மெனு. இன்று பிரதோஷம். எம்பெருமான் அருளால் அனைவரும் எல்லா நலனும் வளமும் பெற்று வாழ வேண்டிக் கொள்வோம். சென்ற பிரதோஷத்தில் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரை பற்றி பார்த்தோம். சுந்தரர் திருவாரூர் தேவாசிரிய மண்டபத்தில் அடியார்களின் பெருமையை திருத்தொண்ட தொகை எனும் பாடலை பாடினார். 60 தனி அடியார்களையும் 9 தொகை அடியார்களையும் பாடினார். திருநீலகண்ட யாழ்ப்பாணரோடு அடியவர்கள் எல்லோர் வரலாறும் முற்று பெறுகிறது. இறுதி வரிகளில் சுந்தரர் தன்னை பெற்ற தந்தை தாயை போற்றி வணங்கி என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர் கோன் அன்னவனாம் ஆரூரன் அடிமை கேட்டு ஒப்பார் ஆரூரில் அம்மானுக்கு அன்பர் ஆவாரே என்று திருத்தொண்ட தொகை பாடலை முடிக்கிறார். நடுநாட்டில் ஒரு பகுதியாகிய திருமுனைப்பாடி நாட்டின் திருநாவலூர் தலத்தில் பிறந்தவர் சடைய நாயனார். இவர் இளமையில் வேத ஆகமங்களை கற்று நற்குணங்களை அணிகலனாக கொண்டவர். சிவபக்தியில் மிகுந்த இசைஞானியரை மணந்து அறம் பல புரிந்து அன்புடையவராய் வாழ்ந்தனர். இவர்களின் அரும்பெரும் தவத்தால் நம்பி ஆரூரரை புதல்வராக பெற்றனர். இவர்கள் இருவரும் சிவபக்தியில் திளைத்து வாழ்ந்து முடிவில் முழுமுதற் கடவுள் பரமேஸ்வரனுடைய பாதமலர் சேர்ந்து பரம சுகமுற்றனர். சடைய நாயனார் குரு பூஜை மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரத்திலும் இசைஞானியார் குரு பூஜை சித்திரை மாதம் சதயம் நட்சத்திரத்திலும் கொண்டாடப்படுகிறது. இறைவரே தொண்டருள் ஒடுக்கம், தொண்டர் தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்றபடி திருத்தொண்டர்களை வழிபட்டு திருத்தொண்ட தொகை பாடிய திருமகனை பெற்ற காரணத்தினால் சேக்கிழார் சடையனார் இசைஞானியார் இருவரையும் போற்றி பின் சுந்தரரையும் சேர்த்து 63 நாயன்மார்களாக்கி தனது பெரிய புராணத்தில் பாடி பெருமைப்படுத்துகிறார். சேக்கிழார் தொண்டையும் தொண்டர் பெருமையையும் பக்தி சுவையையும் தமிழ்ச் சுவையையும் மணக்க மணக்க பாடுகிறார். பெரிய புராணம் வேதத்திற்கும் சைவத்திற்கும் உள்ள தொடர்பையும் பக்தியின் சிறப்பையும் தொண்டின் பெருமையையும் இறைவனின் கருணையையும் மிக விரிவாக எடுத்துரைக்கிறது. மன்னர்களில் இருந்து சாதாரண எளிய மக்கள் வரையில் உள்ள அனைத்து சிவ அடியார்களை ஒரு சேர பெருமையுடன் பேசுகிறது பெரிய புராணம். நாயன்மார்கள் அனைவரும் தங்களின் பக்தியாலும் தன்னலமற்ற தொண்டினாலும் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு அவனுடன் தாங்களும் வழிபடும் தெய்வங்களாக உயர்ந்து ஆலயத்தில் இடம்பெற்றுள்ளனர். பெரிய புராணம் மூலமாக நாம் அக்காலத்து மக்களிடம் இருந்த நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள், நீதி முறைகள், வரலாற்று சமூக நிகழ்வுகள் என அனைத்தும் தெரிந்து கொள்ள முடிகிறது. உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்று பெரிய புராணத்தை பாட ஆரம்பித்த சேக்கிழார் எங்கும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகலாம் என்று முடிக்கிறார். தொண்டை மண்டலத்தில் குன்றத்தூரில் பிறந்தவர் அருள்மொழி என்கிற சேக்கிழார். இவருக்கு குன்றத்தூரில் கோவில் உள்ளது. மாதந்தோறும் இவரின் குரு பூஜை பூசம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு பிரதோஷம் அன்றும் பிரதோஷ சிறப்புகள் வழிபாடுகளையும் நாயன்மார்கள் வரலாறுகளையும் தெரிந்து கொண்டோம். சென்ற மார்கழி மாதமும் தினம் ஒரு நாயன்மாரை பற்றி தெரிந்து கொண்டோம். இன்று இந்த பிரதோஷத்தோடு நாங்கள் எடுத்துக்கொண்ட இந்த சிறிய முயற்சி நிறைவடைகிறது. இவ்வளவு நாட்கள் எங்கள் பதிவுகளை பொறுமையாக பார்த்தும் கேட்டும் மகிழ்ந்து ஆதரவு தந்ததற்கு மிகவும் நன்றி. திருச்சிற்றம்பலம். இப்போ திணை அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக இன்று முருகனுக்கு உகந்த திணை அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: வெல்லம் ஒரு அரை கப்பு, பால் ஒரு 3/4 கப்பு பால் எடுத்திருக்கேன். பாலில் தான் நம்ம கரைச்சிக்க போகிறோம். அப்புறம் திணை மாவு ஒரு அரை கப் திணை மாவு, கோதுமை மாவு ஒரு 1/4 கப்பு, அரிசி மாவு அரை கப்பு. திணை மாவும் அரிசி மாவும் அரை கப் எடுத்துக்கணும். கோதுமை மாவு ஒரு 1/4 கப்பு, பொடியாக நறுக்கின தேங்காய்,
அதுக்கப்புறம் ஜாதிக்காய் துருவி வச்சுருக்கேன் ஒரு 1/2 ஸ்பூன், ஏலக்காய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன், அப்புறம் பேக்கிங் சோடா, ஆப்ப சோடான்றது ஒரு சிட்டிகை, உப்பு கொஞ்சம், பேரிச்சம்பழமும் வாழைப்பழமும் நறுக்கி வச்சுருக்கேன். வெறும் வாழைப்பழமும் போடலாம், பேரிச்சம்பழம் இருந்தால் இன்னும் பேரிச்சம்பழம், அத்திப்பழம் இதெல்லாம் போட்டு அத்திப்பழத்தையும் நல்லா கொஞ்சம் ஊற வச்சு இதோட அரைச்சி போட்டோன்னா இன்னும் டேஸ்ட்டு ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் வந்து வாழைப்பழமும் பேரிச்சம்பழமும் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த பேரிச்சம்பழம், அத்திப்பழம் இதெல்லாம் போட்டு அரைக்கும்போது இன்னும் கொஞ்சம் சத்தம் நிறைய கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் பால் விட்டு இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கலாம். அடுத்தது நம்ம எல்லா மாவையும் நம்ம போட்டு இப்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் தினை மாவு, அரிசி மாவு, கோதுமை மாவு, ஏலக்காய் பொடி, ஜாதிக்காய் பொடி, வெல்லம், அப்புறம் வாழைப்பழமும் பேரிச்சம்பழமும் அரைச்சது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பால் விட்டுக்கலாம். தண்ணிக்கு பதில் நம்ம பால் சேர்க்குறோம். பால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா வந்து இந்த அப்பம் பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பாலும் விட்டு ஒரு 3/4 கப்பு பால் சரியாக இருக்கும். இதுக்கு 3/4 கப்புலேருந்து 1 கப்பு பால் விட்டு நல்ல அப்பம் பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். மாவு நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இதோட கூட கொஞ்சம் சும்மா ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம ஒரு பனியார கல்லில் நல்லா நெய் விட்டுக்கலாம். நெய் இல்லைன்னா உங்களுக்கு விருப்பம்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெயோ நெய்யோ சேர்த்து நம்ம இப்போது அந்த குழி பனியார கல்லில் அப்பமாக ஊற்றி எடுத்துடலாம். எண்ணெயில் ஊற்றியும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி குழி பனியார கல்லுலேயும் நம்ம போட்டு எடுக்கலாம். இப்போ எல்லா குழியிலையும் ஊற்றியாச்சு. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுட்டு இப்போ கொஞ்சம் எடுத்து பார்க்கலாம். இப்போ திருப்ப வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு தடவை திருப்பி போட்டுடணும். யூஸ்வலாக நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே தான். பனியார கல்லில் இப்படி திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை மூடி வச்சுட்டு திருப்பி எடுத்துடலாம். இந்த மாதிரி சிறுதானியத்தில் அப்பம், தோசை நிறைய இந்த மாதிரி திணையில், விறகு, சாமையில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. அந்த வகையில் இன்றைக்கி கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக தினை அப்பம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.